வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து 12th கெமிஸ்ட்ரி மெட்டலர்ஜி யூனிட் 1. அதில் நிக்கலோட பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ். நிக்கலோட பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து அதுக்கு பேர் வந்து என்ன, மான்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு அர்த்தம். இம்ப்யூராக நிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, அதோட மாசுக்கள் இருக்கும். அந்த இம்ப்யூர் நிக்கல் கூட நம்ம கார்பன் மோனாக்சைடு செலுத்தணும்னு வச்சிங்க அட் த டெம்பரேச்சர் ஆஃப் 350 கெல்வின். இம்ப்யூரிட்டியை விட்டுட்டு அந்த நிக்கல் மட்டும் நிக்கல் டெட்ரா கார்பனைல அப்படியே ஆவியாக மாறிடும். அந்த ஆவியான சப்ஸ்டன்ஸை 460 கெல்வினில் ஹீட் பண்ணோன்னா கார்பன் மோனாக்சைடு தனியாக வந்துடும், நிக்கல் பியூர் நிக்கல் தனியாக வந்துடும். ஸோ இதான் வந்து மான்ஸ் ப்ராசஸ். இதே மாதிரி தான் வான் ஆர்கல் ப்ராசஸ் ஃபார் டைட்டானியம் அண்ட் ஜிர்கோனியம் இதுக்கு வரும். அங்கே அயோடின் யூஸ் பண்ணுவோம். அப்போ மான்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ரீஃபைனிங் ஆஃப் நிக்கல். இம்ப்யூர் நிக்கல் எடுத்துக்கிட்டு அது கார்பன் மோனாக்சைடு அட் த டெம்பரேச்சர் ஆஃப் 350 கெல்வின் அது என்னவா மாறும்னா நிக்கல் டெட்ரா கார்பன் எல்லாம் வேப்பரைஸ் ஆகிடும். அந்த வேப்பரைஸ் ஆன அந்த சப்ஸ்டன்ஸை நிக்கல் டெட்ரா கார்பனைல் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு அது வந்து 460 கெல்வினில் ஹீட் பண்ணோன்னா கார்பன் மோனாக்சைடு தனியாகவும் நிக்கல் தனியாகவும் வெளில வந்துடும். இப்போ ஈக்குவேஷன் பாருங்கள், நீ Ni + 4CO gives 350 கெல்வின் NiCO4. அதுக்கு பேர் தான் நிக்கல் டெட்ரா கார்பனைல். இது ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. அதாவது கார்பனைல் வரக்கூடிய எல்லா மெட்டலுக்கும் சென்ட்ரல் மெட்டல் அயான் அந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய அந்த மெட்டல் அயானுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0. அப்புறம் நிக்கல் டெட்ரா கார்பனைல 460 கெல்வினில் ஹீட் பண்ணால் பியூர் நிக்கல் ப்ளஸ் கார்பன் மோனாக்சைடு கிடச்சிரும். அது NiCO4 ப்ளஸ் அதாவது ஹீட் பண்ண 460 கெல்வின் டு கிவ்ஸ் Ni அண்ட் ப்ளஸ் 4CO. சரிங்களா? ஸோ இது வந்து என்னென்னா மான்ஸ் ப்ராசஸ். இது ஒரு வேப்பர் ஃபேஸ் மெத்தடோட ஒரு பகுதி. வேப்பர் ஃபேஸ் மெத்தடில் 2 இருக்குது. ஒன்று மான்ஸ் ப்ராசஸ், இன்னொன்று வான் ஆர்கல் ப்ராசஸ். ஓகேங்களா? மான்ஸ் ப்ராசஸ் சொல்லியாச்சா?